My families எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் சமசங்கோஜ ஜெகநாத் சமசக்கு எம்தச்சந்தி எம்தசகோசரதாந்து இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து குட்டி பையனை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி வந்து பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ அதனால் வந்து நான் குட்டி பையனை வந்து அவன் வந்து நம்ம கேமரா வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னும்போது அதில் வந்து அவன் ரொம்ப வெக்கப்படுற மாதிரி இருக்கும். ஆனால் அவன் கேமரா நார்மலாக இருக்கும்போது அவன் என்னென்ன பண்ணுறான் என்னென்ன சேட்டைகள் எல்லாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி அதான வீடு தான் குட்டி பையனோட குட்டியான ஒரு மூமெண்ட்ஸ் ஆனதான். அதை பார்க்கும்போது உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்னை பொறுத்த அளவுக்கு அவன் அந்த மாதிரி பண்ணுறது வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். எப்போவுமே வந்து அவன் என் வீட்டிலே இருக்கணும்னு சில டைம் எல்லாமே யோசிச்சுட்ருக்கேன். அதை வந்து முடியாத விஷயம், பட் இருந்தாலுமே அதை யோசிப்பேன். நிறைய வாட்டி அவன் கூட விளையாடுறது, அவங்க கூட ஆடுறது, பாடுறது, இந்த மாதிரி நிறைய நான் பண்ணுவேன். பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க கூட. எப்போயாவது அவங்க வரலன்னா ரொம்ப மிஸ் பண்ணுவேன். எனக்கு அழுகழுக்கே வந்துடும். நான் அவங்க வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்துடுவேன். இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறான். ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. எவ்வளோ நான் அவனை வந்து கேரி பண்ணிக்கினாலும் நல்லா பார்த்துக்கிட்டாலுமே கொஞ்ச நேரம் தான் இப்போ வந்து இங்கே இருக்கிறது. மீதி நேரம் வந்து நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படி சொல்லி அழுவான். அப்போ கூட நான் வந்து எடுத்துகிட்டு போகாமல் டான்ஸ் ஆடி காட்டுறது, பாட்டு பாடி காட்டுறது, இல்லை ஓடி பிடிச்சி விளையாடுறது, அந்த மாதிரி எல்லாமே பண்ணுவேன். அப்படி இருக்கும்போது ஒரு மணி நேரம் இருப்பேன். முன்னாடி எல்லாம் 2-3 மணி நேரம்லாம் இருப்பேன். இப்போ தான் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. அதுவும் இல்லாமல் நான் வந்து தண்ணி சாப்பாட்டுக்கு வந்து லெமன் புழிஞ்சு போட்டிருந்தேன்ல, எதுக்கு போடுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அது வந்து நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுவும் இல்லாமல் அதுக்கப்புறம் வந்து புடலங்காய் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து நான் வந்து கட் பண்ணி ஒவ்வொன்றா மசாலா வச்சு ஸ்டஃப் பண்ணியிருந்தேன். அதில் என்ன மசாலா போட்டிருந்தீங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஒன்றும் இல்லை, சீரகம், கடுகு, வெங்காயம், பூண்டு, தக்காளி, இது நீங்கள் வந்து கார மிளகாத்தூள் போட்டுக்கிற மாதிரி இருந்தால் கூட சரி, இல்லைன்னா வரமிளகா போட்டுக்கிட்டா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ஆயில் போட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிடணும். அதில் வந்து எந்த மசாலாவும் ஆட் பண்ணுறது கிடையாது. வெறும் நான் வந்து மஞ்சள் தூள், உப்பு மட்டும்தான் அது ஆட் பண்ணுவேன். மிளகாத்தூள் அதில் போட்டுக்கலாம், உங்களோட விருப்பம், உங்களோட காரத்துக்கு ஏற்றுக்க மாதிரி தான். மற்றபடி வேறு எந்த மசாலாவும் இல்லை. சரி, ஓகே, உங்களோட டவுட்டுக்கு எல்லாமே நான் கிளியர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் சாரீ கலெக்ஷன்ஸ் வந்து போட சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நான் போடுறேன். இன்னொரு 2-3-4 நாளுக்குள்ளே போடுறேன். கண்டிப்பாக போடுறேன் முடிஞ்ச அளவுக்கு. நேற்று போட்ட வீடியோவில் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு மாதம் வர்றது கிடையாது எங்களுக்கு. இது வந்து இந்த ஒரு 5 வருஷம் மட்டும்தான். அதுவும் வருஷத்துக்குள்ள 10,000 ரூபாய் ஒரு ஆளுக்கு வர்ற மாதிரி பார்ப்பாங்க. 5 வருஷம் அந்த 50,000 இது பண்ணுவாங்க. ஒரே வாட்டி இல்லை ஒரு 3 வாட்டி கொடுத்துருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். பட் 5,000 ரூபாய் கொடுக்கறது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. ஓகே, அது கிடைக்குமா கிடைக்கலையான்னு கூட சொல்ல தெரியாது. ஏன்னா இன்னும் ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ணல. ஃபில்அப் பண்ணதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட கண்டிப்பாக அந்த ரசீது எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன். நிறைய பேர் சொல்கிறாங்க இது வந்து ஃபேக்காக இருக்குது, நிறைய பேர் சொல்கிறாங்க இது ஓகே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்பிக்கை இல்லை, பார்க்கலாம். நம்ம வந்து நம்மளோட முயற்சி தான் நம்ம பண்ண முடியுமே ஒழிய மற்றபடி வேறு எதுவும் பண்ண முடியாது. ஓகே, எங்களுக்கு மாதம் இங்கே வந்து தமிழ்நாட்டில் கிடைக்கிற மாதிரி இங்கே கிடைக்காது. ஓகே, வாங்க வந்து வீட்டுக்குள்ளே போகலாம். அவன் நேச்சுரலாக என்னென்ன பேசுவான், பட் வந்து ஒடியால் தான் பேசியிருப்பான். பட் அது உங்களுக்கு புரியாது. பட் இருந்தாலும் நீங்கள் பாருங்கள், அவன் பண்ணுற ஆக்ஷன்களை படிக்கிறது இவ்வளோ அழகாக பண்ணுவான். நீங்கள் வந்து பாருங்கள். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். दाना पर्सा है लौटी पाठ
दाना एडी ए जान तो बोल दे क्या एमिति ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எப்படி இருந்துச்சு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து ஷார்ட்டாக தான் நான் வந்து முடிக்க போகிறேன். ஓகே பாய் எல்லாருக்கும்.